Hi friends, welcome to my channel. Wish you a happy Independence Day. இன்னைக்கு நம்ம Independence Day special sweet தாங்க பார்க்க போறோம். Milk Peda. வாங்க இது நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First இதுக்கு தேவையான ingredients பார்த்துக்கலாம். நான் full fat milk 1 liter எடுத்துர்க்கேன். இந்த கொழுப்பு சத்துள்ள பால் எடுத்தா தாங்க நல்லா இருக்கும். Sugar 1 cup. இப்போ ஏலக்காய் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. green food color 1 pinch, orange food color 1 pinch எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து கலருக்காக ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் வந்து பால் ஆட் பண்ணிரலாம். தண்ணி கலக்காத பாலை எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சீக்கிரம் ஆகும். தண்ணி கலந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள் இந்த ஃபுல் ப்ராசஸும். இந்த மாதிரி பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகும் 15 to 20 மினிட்ஸில். சின்ன பாத்திரமாக எடுத்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். க்ரீமியாக இருக்கனால அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி சைடில் இருக்க ஆடையில் எடுத்து விடுங்க. இப்போ நான்ஸ்டிக்காக எடுத்தால் இந்த மாதிரி ஆடையில் வேஸ்ட் ஆகாது. வேறு பாத்திரம் எடுத்திங்கன்னா அது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து பாதியாக இருக்குது பால். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பால் பொங்கி வருது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பால் பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு. இந்த மாதிரி ஒட்டுறதை வந்து எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு, க்ரீமியாக வந்துருச்சு. இந்த மாதிரி கலரி விடுங்க. நமக்கு வந்து இந்த டெக்ஸ்டர் வந்தக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். நல்ல இனிப்பாக இருக்கும். வேணானே நீங்கள் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரையாக இருக்கனால நம்ம நெய் ஆட் பண்ணுறோம். 2 ஸ்பூன் மட்டும் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வரணும். இதுதான் நமக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜு. இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ எல்லாமே இப்படி ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில். இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கூல் பண்ணுங்கள். இப்போ நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம 3 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கையில் வந்து ஆயில் இல்லைன்னா வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு பால்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பால்ஸ் போட்டுடலாம். ஒயிட் கலருக்கு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ க்ரீனும் ஆரஞ்சு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணிடுங்க.
அப்புறம் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பிஞ்ச் மட்டும் போடுங்க, நல்ல கலர் வரும். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைன்னா ரஃப் ஆயிரும். இப்போ ரெண்டும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். இதை நம்ம சின்ன பால்ஸாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே போட்டுடலாம். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் வச்சிடலாம். இது வந்து ஸ்கொயர் ஷேப் வரனால இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் ஆரஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து இது திருப்பி போடுங்க. நைஃப் அல்லது ஸ்பூன் வச்சு தட்டி விடுங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாமே போட்டுடலாம். இப்போ இதை நான் கார்னிஷ்காக பாதாம் பவுடர் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் ஆட் பண்ணிடுங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிடுங்க. நமக்கு இப்போ மில்க் பேடா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.